டாக்டர் நங்கூரம் MC என்பது பழைய கான்கிரீட் பகுதிகளின் பழுதை சரி செய்து கான்கிரீட்டை வலுப்படுத்த பயன்படும் மைக்ரோ கான்கிரீட் ஆகும். பில்டிங் டாக்டர் நங்கூரம் MCயின் சிறப்பம்சங்கள்: அதிக வலிமை கொண்டது, பழுதான கான்கிரீட்டை சரி செய்ய உதவுகிறது, அதிக ஃப்ளோயபிலிட்டி கொண்டது, நீடித்து உழைக்கக்கூடியது, நான் ஷ்ரிங்க் தன்மை கொண்டது, விரிசல்கள் ஏற்படாது. இதை பழுதடைந்த காலம், பீம் மற்றும் ரூஃப் போன்றவற்றில் ஏற்பட்டு இருக்கும் கான்கிரீட் பழுதை சரி செய்ய உதவுகிறது. பில்டிங் டாக்டர் நங்கூரம் MC பயன்படுத்துவதற்கு முன் காணொளியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். இதை பயன்படுத்துவதற்கு முன்பு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம். இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம். முதலாவதாக, பழுதடைந்த கான்கிரீட்டில் உள்ள பாசி, அழுக்கு, சிமெண்ட் துகள்கள், பெயிண்ட் போன்றவை படிந்திருந்தால் அவற்றை இயந்திரத்தின் உதவியோடு சுத்தம் செய்ய வேண்டும். துருப்பிடித்து இருக்கும் கம்பியில் பில்டிங் டாக்டர் கோரோஷீல்ட் RCR அடித்து குறைந்தபட்சம் 12 மணி நேரம் உலரவிட வேண்டும். பழுதடைந்த கான்கிரீட்டில் பில்டிங் டாக்டர் நங்கூரம் MCயை பயன்படுத்துவதற்கு முன்பு பாண்டிங் ஏஜென்ட்டாக பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பாண்ட் பயன்படுத்த வேண்டும். பழுதடைந்த கான்கிரீட் பகுதிகளில் பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பாண்ட் அப்ளை செய்வது அவசியம். இது பழைய கான்கிரீட்டிற்கும் புதியதாக போடப்படும் பில்டிங் டாக்டர் நங்கூரம் MCக்கும் நல்ல பிணைப்பை ஏற்படுத்தும். பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பாண்டை அப்ளை செய்து 30 நிமிடங்கள் உலரவிட்டு அடுத்த 30 நிமிடத்திற்குள் கான்கிரீட் போட வேண்டும். ஒரு மூட்டை பில்டிங் டாக்டர் நங்கூரம் MCயை 3 முதல் 4 லிட்டர் வரை தண்ணீரில் நன்றாக கலந்த பின் அதனை உபயோகிக்க வேண்டும். தயார் நிலையில் உள்ள பில்டிங் டாக்டர் நங்கூரம் MCயை ஷட்டரிங் செய்து போட வேண்டும். ஷட்டரிங் பிரித்த பிறகு 7 நாட்கள் கியூரிங் செய்வது அவசியம். பில்டிங் டாக்டர் நங்கூரம் MCயின் பாட் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது. இதை பயன்படுத்தும் முன்பு காணொளியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்.